ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யாஸ் கேமிங். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து டை ஹார்ட் அப்படிங்கிற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பேட்டில் பண்ணுவோம், ஓகேங்களா? அதாவது எப்படின்னா வந்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா? தானே ஒரு பேட்டில் பண்ணுவோம். இதில் மொத்தம் 3 டீம் இருக்கும், ஓகேங்களா? அதாவது ரெட்டு, க்ரீனு, அப்புறம் ப்ளூ. இப்போ நம்ம ரெட் டீம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி கீழே ரெட் பெயிண்ட் ஊற்றிக்கிட்டே போகணும், ஓகேங்களா? இந்த பெயிண்ட் நம்ம ஊற்ற என்ன ஆகுனா மேலே நமக்கு அந்த பெயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, பார்த்தீங்களா? இப்போ நம்ம எதிரி டீமை பார்த்தோன்னா அவங்கள நம்ம கொண்டுடலாம். இதுதான் சிம்பிள் கான்செப்ட்டு. அதோட நமக்கு இதில் இன்னொரு கான்செப்ட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பெயிண்டில் போனோம்னா நம்மளால் ஹெல்த் ஏற்றிக்க முடியுங்க. 300 ஹெல்த்தை அதிகமாக்கிக்கலாம் நம்ம. ஓகே, அவனை கொள்றோம். ஓகே, இப்போ நம்ம இந்த டேங்கை ரெட்டாக ஃபில் பண்ணுறோம். அதாவது இப்போ ப்ளூ காலி பாருங்கள், அவ்வளோதான் காலி. இப்போ நம்ம ப்ளூவை தோக்கடிச்சிட்டோம். க்ரீனுங்க டே. ஓகே, க்ரீன் காலி. ஓகே, போடா. பார்த்து போ. ஓகே உஷாரா. கீழே ஒருத்த வரான். இங்கேருந்து ஊற்று. போடு இங்கேருந்து ஊற்று. அப்படி லைட்டாக சாவு அவனை சுற்றுறான். இன்னும் ஒருத்தன் தாங்க இருக்கான், அவனே போடலாம். போடு ஜஸ்ட்டு. அப்பா எங்க நம்ம காலியே இருப்போங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே, க்ரீன் போடு. போடு. இதை ஃபில் பண்ணி விடுவோம் கொஞ்சம். க்ரீன் டே அதான் இந்த கரண்ட்டு. அப்பா இப்போ இதை ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். யாரா நீங்களா? டே இவங்க ஹெல்த் இல்லைங்க, நமக்கு கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிடுவோம். அப்பா ஃபைனலி நம்ம எல்லாத்தையும் முடிச்சு ரெட் டீம் ஜெயிச்சிருச்சுங்க. போடு பல்ல. ஓகே, நம்ம ஜெயிச்சிட்டோம். என்னோட ஆடு. ஓகே, ஒருத்தன் ஆடு போட்டான். என்னது லூட் கிரேட்டா? ஓகே, 5 செகண்டில் எது லூட் கிரேட் அன்லாக் ஆக போதாமாங்க. என்னதுட அது? ஓப்பன் பாய் ஓப்பன். 3 வந்திருக்கு. என்னது டோக்கன் ராக்கெட் கன். ராக்கெட் கன்னா? அதை எக்யூப் பண்ணு. ஓகே, இது பேர் ராக்கெட் கன் ஆமாங்க. சரி வாங்க, இது நம்ம அப்கிரேட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் காசு இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, இப்போ வாடா போகலாம். ராக்கெட் கன். இந்த கன் நம்ம இந்த கேமில் நம்ம பேர் என்ன தெரியுமாங்க? யாஷ் கிங் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஓகே, இது எப்படி? ஓஹோ, இவங்க பயங்கரமாக அட்டாக் பண்ணுதுங்க இது. இப்போ பாரு, அந்த டீமே நான் காலி பண்ண போகிறாங்க. ப்ளூ போது போட்டவனே. ஓகே, இங்கேருந்து நம்ம அட்டாக் பண்ணுவோம். உஷார் இல்லை நம்மலாம். அவ்வளோதாங்க, முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ப்ளூ முடிஞ்சிருச்சு. அப்பா பார்த்தீங்களேங்க, நமக்கு மூளை ஜாஸ்தி நமக்கு. நான்லாம் ரொம்ப அறிவாளி ஆகிட்டேன். ஓகே, வாங்க போயிட்டே இருப்போம். கொஞ்சம் கீழெலாம் போட்டு விட்றோம். ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்கும். போடு. அங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாக விடு. டேய் யாரா இவன்? டேய் போடு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம ஜெயிச்சிட்டோம் செகண்ட் ரவுண்டில். ரேட்டிங்கா இந்த 3 தரேன் உனக்கு. ஓகேங்க, நம்ம 2 ரவுண்டு விளாண்டு 2லேயுமே நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். மறுபடியும் ஆடுறா இங்கே. இவனுங்க அவனு ஆடை போட்டு விட்றானுங்க. இந்த லூட் கிரேட் 2 மணி நேரம் ஆகுமா வரக்கே சந்தோஷம். ஓகே, இப்போ நமக்கு அடுத்தது இதோ கிடச்சிருக்குங்க. ஓ, காஸ்டியூமா? நல்லா தான் கொடுங்கடா. இந்த போலீஸ் வைங்கடா. போலீஸ். என்னது நர்ஸா? ஓகே, நல்லா தான் இருக்குது. பார்க்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. நான் ஒரு நர்ஸ். ஓகே, வாங்க நம்ம போவோம் மறுபடியும் டீம் கால். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன டீம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம க்ரீன் டீம் வந்துருக்கோம். க்ரீன் டீம் வாழ்க. போடா, அடிச்சு விடு. அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தாங்க நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்களா, நம்மளுக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. இவர்த்த வரான். போடு. அவன் செத்துட்டான். அவ்வளோதான். போடு. அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணுங்க. எதுக்குமே நம்ம தோற்றக்கூடாது. டேய் சாவுன்றேன். டபுள் கில். போடு. யாரா நீ? போடு. ட்ரிபிள் கில்லு. போடு. மல்டி கில் வரப்போகுது இப்போது. ரேம்பேஜ் கில்லு. போடு. பக்கத்தில் வரான். போடு. இங்கே ஒருத்த வரான். போடு. டேய் இத்தனை பேரா? போடு. என்ன அடிக்கிறாங்க இவன்? என்ன மோசமாக நல்லா இருப்பான் போல. கொஞ்சம் எழுத்து. போடு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக விடு. அப்படியே அது முடிஞ்சிருட்டோம். போடு. அப்பா முடிச்சிட்டாங்க. நம்ம ரெட்டாக முடிச்சிட்டோங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருப்போம். என்கிட்ட கண்ட நேரத்தில் மெசேஜ் அனுப்புறது. மெட்ரோ பாலிசிஸ் ஆமாங்க. போடு. வந்துட்டேன். ப்ளூ கொண்டுட்டேன். அங்கே ஒருத்த வரணும். போடு. டே ஐயோ. இவங்க பயங்கரமாக எழுத்த குறைச்சிட்டாங்க. ஆனால் பயலை என்ன கொழுப்பு உனக்கு? இப்படி என்ன அடி?
முரட்டடி அடிச்சிட்டாங்க போடு. அவ்வளோதான். இதனால் நான் தாங்க அதிக கில் பண்ணணும். அதனால தான் நான் அந்த ப்ளூவை உடைக்காமல் கில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறைய கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டோக்கன் கிடைக்குங்க. அதை வச்சு நீங்கள் நல்லா பண்ணலாம். போடு. ஐயோ அடிச்சிட்டாங்க. டேய் மல்டி கில்லு. இப்போ பாரு ரேம்பேஜ் கில்லு, ட்ரிபிள் கில்லு. இப்போ பாரு அடுத்து ரேம்பேஜ் கில் வரப்போகுது எனக்கு. அவனை கொல்லு. நான் தான் கொள்ளணும். டே நான் கொல்றேன்டா ப்ளீஸ்ரா. நான் தான்டா கொல்லணும் அவனை. டே எனக்கு இத்தனை பேர் வரீங்க. அப்படி கொஞ்சம் எழுத்து ஏற்றிக்கிறேன். வேணாது வாங்கடா, இதுக்கு முடிச்சிருவானுங்க போடா. புடு. வந்துட்டான் ஒருத்தன். ஐயோ அவனையும் கொண்டானுங்களே. இன்னொருத்தன் வந்துட்டான். ஐயோ அவனையும் கொண்டானுங்களே. டே இருங்கடா பேசிட்டுக்கலாம். அண்ணே வேணாண்ணே. அடப்பாவீங்களா, மொத்தத்தையும் முடிச்சு விட்டீங்களேடா. ஓகே மறுபடியும் ஓகே. இப்போது நமக்கு அடுத்த கன்று வந்திருக்கு, ஆட்டோமேட்டிக் ரைஃபிள். ஓகே அது எங்கே போய் எக்யூப் பண்ணோம்? இங்கே இருக்குங்க, அப்கிரேட். ஓகே இப்போ வாங்க நம்ம அந்த ஆட்டோமேட்டிக் ரைஃபிளை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே இப்போ நம்ம என்ன டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ டீம். ஓகே அப்படியே போடா. டே பயங்கரமாக சுடுதுங்க. அப்படியே புல்லட் மாதிரி போட பாயுது. போடு அப்படி இங்கேருந்தே போடலாம் போல. அவ்வளோ இல்லை பாரு இங்கேருந்து அடிப்பேன். டேங்க மாட்டிட்டேங்க வசமாக மாட்டிட்டேங்க. அப்போ வசமாக மாட்டிட்டேங்க ஒரு செகண்டில். அப்பா என்ன அடி. வந்துட்டான் போடு. அவ்வளோதான் காலி. வந்துட்டான் தீரா போடு. அவனும் காலி. வந்துட்டான் தீரா சூரா தீரா சா சுந்தாரா. டே சுட்டுருவாங்க. ஐயோம்மா என்ன அடி. ராத்திக்காம அடிச்சிருப்பாங்க. போடு செத்துடும். அப்பா செத்துட்டான். ஓகே அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம போவோம். இவங்க இன்னொருத்தன் வந்துட்டாங்க. இவன் தான் நம்ம இப்போ தான் நம்ம இவனை போட்டு தரணும். டே பின்னாடி சைடு தாக்குதல். டே அடிக்கிறாங்க. டே இத்தனை பேரா? அவனே ஏறா. உள்ளே போடா. சுடு. எழுத்துல 6 எழுத்து தான் இருக்குது. பார்த்து பண்ணுறாடே. எழுத்துலடா எனக்கு. ஓப்போ அப்படியே அவனை போட்டாச்சுங்க நம்ம. ஓகே அப்படியே கொஞ்சம் எழுத்து ஏற்றுக்கோ. இங்கே ஒருத்தன் நின்றுட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. போடு. வெற்றி நமதே. நான் இருக்கிற வரைக்கும். என்ன யானையும் காணும். கீழே ஒருத்தர் போயிட்டுருக்கான். ஆனால் அப்படியே போடு. அப்படியே துரத்திட்டு போய் போடு. பின்னாடி ஒருத்தர் வரான். போடு. அவனையும் போடு. எழுத்து குறைச்சிட்டாங்க. ஓகே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போவோம். போடு. எப்படியாவது நம்ம ப்ளூ டீமை முடிச்சிட்டோன்னா நம்ம தான் அங்கே ஜெயிக்க போகிறோம். டே போடுற அவனை. எழுத்து இல்லைங்க எனக்கு. எழுத்தை குறைச்சி விட்டாங்க. உஷாரு பக்கா பிளானிங் பண்ணி வந்திருக்கானுங்க. டே யாரா நீ? கரெக்டாக இவனுக்கு வந்து அடிக்கிறானுங்க எழுத்து குறைக்கணுங்கிறக்காகவே. பிளானிங் போல எல்லாமே. போடு. அவ்வளோதான் அவனும் காலி. இங்கே ஒருத்த வரான். போடு. அப்பா இப்போ நம்ம ஈஸியாக இருக்கீங்க வேலை. ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறதுனால டரண்ட்டை இது பண்ணு. ஓகே இப்போ இவனி போடு. நான் கில் எடுக்க போகிறது இல்லைங்க. இதனால் அந்த இது முடிக்க போகிறது இல்லை. நான் கில் எடுக்க போகிறேன் நிறையா. அப்போ தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த இது சீக்கிரமாக அன்லாக் ஆகும். ஓகேங்களா, நம்ம அந்த இது பவர் வரும் நமக்கு. ஓகே ஐயோ வந்துட்டானுங்களே. முடிச்சிருவானுங்க கொஞ்சம் நேரத்தில். சரி நம்மளே முடிச்சு விட்ருவோம். நம்ம கிங்காக இருப்போம். போடு. அவ்வளோதான் முடிஞ்சு. ஹெல்த் ஏற்றிடு. ஓகேங்க நம்ம தான் அதிகமாக கொலை பண்ணியிருக்கோம் இந்த கேமில். ஓகே இப்போ நம்ம விளாட போகிறதா ஃபைனல் மேட்ச். ஓகேங்களா, ஃபைனல் மேட்ச் அதான் இந்த வீடியோட ஃபைனல் பேட்டில். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பேட்டில் ராயல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம போவோம். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம டீம் பேட்டில் விளாண்டோம். இது பேட்டில் ராயல். அதாவது இது எப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ டீமில் 4 பேர் இருந்தாங்க. இப்போ எல்லோ டீமில் நான் மட்டும்தான் இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதை உடச்சிங்கன்னா இதுக்குள்ளேருந்து உங்களுக்கு ஹெல்த் ஏறும். பார்த்தீங்களா ஹெல்த் ஏறுதா? 360 ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்திங்கன்னா மறுபடியும் ஏறிடும். இருங்க இப்போ எப்படி உங்களுக்கு காட்டுறதுன்னு இருங்க. சுட்டால் நம்ம அதில் ஸ்விம்மிங் பண்ணால் தாங்க ஹெல்த் ஏறும். இருங்க காட்டுறேன். பார்த்தீங்களா இப்போ 360லேருந்து 576 ஆயிடுச்சு நமக்கு ஹெல்த்து. ஓகே ஐயோ இங்கே வராங்க. இவனை ஒருத்தன் போடுற. யாரா நீ? முரட்டாலாக இருக்கான். அவனையும் போடு. ஓகே நம்ம பயங்கரமாக எடுத்துட்டோம். இப்போ ஹெல்த் ஏறுதானே. இப்போ 720 போடுங்க மாசுங்க. 720க்கு வந்துட்டோம் ஹெல்த்து. ஓகே வாங்க இதையே உடச்சி எடுத்துருவோம். எடி அவனை ஒருத்தன் வந்துட்டான். போடு. அவன் தான் ராஜா போல் நிறைய கொலை பண்ணியிருக்கான். ஓகே இவங்கிட்டேருந்து கொஞ்சம் எடுத்துட்டோன்னா இப்போ கரெக்டாக இருக்குங்க நமக்கு. கிட்டத்தட்ட 1000 வந்துட்டோம்.
ஓகே 1152. ஓகே பயங்கரம் ஹெல்த்து. ஓகே அப்படி இங்கே கொஞ்சம் ஸ்விம்மிங் போடுவோம். இவங்க இந்த ரெட் கலர் பார்டர் பார்த்தீங்களா வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பார்டரில் சிக்கினீங்கன்னா நீங்கள் காலி. அதான் உங்கள் ஹெல்த்தை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி விட்றதுக்குள்ளே நீங்கள் மாட்டிட்டீங்களா? இன்னும் 3 பிளேயர் இருக்கானுங்களாமாங்க. யாருன்னு தெரியல. மேலே போ இங்கே வராது. ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. எங்கே இருக்கான் அவன்? இன்னும் 3 பிளேயர் இருக்கான்னு வருது. எங்கே இருக்கான்னு தெரில. வேணா ஒருத்தன் ஓடுறான் பார்த்துட்டான். பயங்கரமாக அடிக்கிறாங்க. பாவி பயல சொன்னா அடி. ஓகே இங்கே போனான் அவன். இங்கே இருக்கான். போடு. அப்போ அவனை போட்டாச்சு. ஓகே இப்போ நமக்கு டோட்டலாக நம்ம ஜெயிச்சிட்டோங்க. ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த கேம் இன்னொரு பார்ட் 2 உங்களுக்கு வேணும்னு இந்த கேமோட பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வி வாண்ட் பார்ட் 2 அப்படின்னு போடுங்க. அப்போ தான் நானும் பார்ட் 2 நாளைக்கே போட்டுருவேன். அதான் நாளைக்கே இல்லை நாளானிக்கே அந்த மாதிரி போடுவேன். ஓகேங்களா? நாளைக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு போட முடியலன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே பாய் ஃப்ரம் யாஷ் கேமிங். பாய்.